மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. விளாத்திக்குளம் சட்டப்பேரவை தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம், புதூர், எட்டயபுரம், சூரங்குடி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. வானம் பார்த்த பூமியாய் இருக்கும் தொகுதியில் மழை பெஞ்சா மட்டுமே விவசாயம் என்றிருக்கும் சூழல்ல மானாவாரி விவசாயமே பிரதானமாக இருக்கு. மிளகாய் வத்தலுக்கு பேர் போன ஊராவும் இருக்கு. தொகுதியில் நெசவு, கரிமூட்டம் போடுவதும் மக்களோட வாழ்வாதாரமாக இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் தொகுதியில் 99,913 ஆண் வாக்காளர்கள், 1,03,804 பெண் வாக்காளர்கள், 15 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமாக 2,03,732 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் அதிகபட்சமாக அதிமுக 9 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. திமுக 5 முறை ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 1 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. தொகுதியில் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வேட்பாளர் மார்க்கண்டேயன் 90,348 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சின்னப்பன் 51,799 வாக்குகளை பெற்று தோற்றார். 38,549 வாக்குகள் வித்தியாசத்தில் சின்னப்பன் தோற்க 2001 தேர்தலில் இருந்து ஜெயிச்சுட்டு வந்த தொகுதியை அதிமுக பறிகொடுத்தாங்க. இப்போ தேர்தல் நெருங்க விளாத்திக்குளம் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்கலாம். எட்டயபுரம் மகளிர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில பாத்ரூம் வசதி அந்த அளவுக்கு இல்ல, ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1,200 மாணவிகள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு போதுமான வசதி கிடையாது. அவங்களுக்கு பாத்ரூம் வசதி வேணும். இன்னொன்னு 48 பேருக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும். ஆசிரியர் பற்றாக்குறையும் அதிகமா இருக்கு. சரியான சாலை வசதிகள் அது கண்டிப்பா எங்களுக்கு தேவைப்படுது. அது போக குடிநீர் வசதி தேவைப்படுது. ரொம்ப நாளா கோரிக்கை வைத்துக்கிட்டு தான் இருக்கோம் குடிநீருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் எதுவும் சரியா பண்ணி கொடுக்கல எங்களுக்கு. எல்லா கட்சிக்காரங்க வர்றாங்க, இதை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் யாரும் சரியான முறையில எதுவும் பண்ணி கொடுக்கல எங்களுக்கு. மல்லி, வத்தல் போன்ற பொருட்கள் அதிகமாக விளைகிறதால அதை பாதுகாத்து வைக்கிறதுக்கு குளிர்சாதன கிட்டங்கி ஒன்று அமைச்சு கொடுத்தாங்கன்னா இது விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். இங்க கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து இதுவரைக்கும் அந்த கல்லூரி வரவே இல்லை. அடுத்தபடியாக பாரதி நூற்பாலை நாளுக்கு நாள் தேஞ்சிட்டு இருக்கு. இதை மேம்படுத்தக்கூடிய திட்டத்தை எதையுமே இந்த அரசு அறிவிக்கவும் இல்லை, செயல்படுத்தவும் இல்லை. இது போக 3வது என்ன அப்படின்னா, இங்க படிக்கக்கூடிய பெண்களுக்கு தனியாக ஒரு பெண்கள் விடுதி ஏற்படுத்தி தரப்படும் சொன்னாங்க. ஆனா அந்த விடுதி சரிவர இதுவரை இயங்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை.